உறவு சீர்படணும், விரிசல் அடைந்த உறவுகள் சரியாகணும், நல்ல ரிலேஷன்ஷிப் வரணும்னா நம்ம சார்பா தான் எஃபர்ட் போடணும். அவங்க எஃபர்ட் போடணும்னு எதிர்பார்க்க கூடாது. நான் முயற்சி எடுக்க வேண்டும். இயேசு அப்படி எடுத்தார், தேவன் அப்படி எடுத்தார். அப்ப குடும்பத்துல பிரச்சனைகள் வரும்போது முதல்ல எஃபர்ட் போட வேண்டியது யார் தான்? கணவன் போடணும். குடும்பத்திலே உறவு சரியில்லை என்றால் முதலிலே முயற்சி யார் தான் எடுக்கணும்? கணவன் தான் எடுக்கணும். ஏன்னா இயேசு எடுத்தார். சபைக்கு தேவையானதை யார் முயற்சி எடுத்தா? இயேசு எடுத்தார். குடும்ப உறவு முதல்ல சீர்கெட்டதுக்கு நான் காரணம் சொன்னேன். என்னது? சுயநலம். எனக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கும் போது உறவுகள் கெட்டு போகுது. அப்ப அதை சரி பண்ணணும்னா யாரு தான் எஃபர்ட் போடணும்? கணவன் தான் போடணும். கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு மலையா இருக்கிறான். அது எப்படிங்க? அது அடங்கவே மாட்டேங்குதுங்க. நான் என்ன செஞ்சாலும் அடங்கவே மாட்டேங்குதுங்க அப்படின்னா சபை மாத்திரம் ரொம்ப அடங்கிருச்சா? சபை பெர்ஃபெக்டா இருந்ததா? இல்ல, அவர் பரிசுத்தரா இருந்தார், அவர் பெர்ஃபெக்டா இருந்தாரு. அதனால் அவர் என்ன பண்ணாரு? இறங்கி வருகிறார். அப்ப குடும்ப உறவை சரி பண்ணுவதற்கு ஃபர்ஸ்ட் முழு முயற்சி எடுக்க வேண்டியவர்கள், எஃபர்ட் போட வேண்டியவர்கள் கணவர்கள்.